என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவன்கிட்ட தோத்து போவேன். நான் என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறது இல்லை. என் அண்ணனுக்கு நடந்ததுனால தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையாக யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோவை பற்றி சொல்லுவான், அவன் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பலை. நண்பன் பிரபுதேவா சார் சொன்னார், ஐசிட் சார் காப்பாற்றினார் எனக்கு. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன் நான். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் கோடிக்கணக்கான காட்டின வீட்டில் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாதா வெளியே போன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியாக வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க? சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும் ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளைலாம் அப்புறம். மனுஷன், ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க வீடியோ போட்டு அதுல ஒரு சைபர் புல்லிங். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகு இல்லாம இங்க போயிட்டாங்களா? இத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல. இதை புடி போய் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூப்பிடு. வரும், எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே வரும். அவங்க குடும்பத்திலேருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ண, உனக்கு எதாவது வேணும் நான் சொன்ன, நான் வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம் தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாளில் என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றதுக்கு ஒரு காரண வாயை மூட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்க, அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்கள் அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க. என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படி தான் போட்டாங்க, நாசமாக போன்னு தான் போட்டாங்க மேலே. சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்யவில்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவில்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதில் வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்லாம் எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்குது என் மேலே. ஆல்ரெடி கடன் இருக்குது, எல்லாமே இருக்குது என் மேலே. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே. எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதா? ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தேன். நான் தெரிச்சு தானேங்க வந்தேன். வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு 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 சின்ன ஒரு ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேலே ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் 23 வருஷம் எவனாவது இருக்கானா கேட்டு பாருங்க. 23 வருஷம்
எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியாக இருக்க விட மாட்டேறீங்க எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலாக தான் தப்பு செஞ்சேனா நான்? இல்லை. எப்படி இவ்வளோ 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் கூட நடிகர் தாங்க என் வேலையை. அப்பெல்லாம் ஓடாத, இப்போ ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டானா அவங்க கையில்? அதான் என் பெரிய தப்பியா. நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படியே என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிற்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் என் அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ ஓன்லி நோ, மை ஃபேன்ஸ், மை ட்ரூ ஃபேன்ஸ் நோ. ஸ்டேட் அவார்டு வின்னர் 2வது படத்தில் கலைமாமணி. என்னென்ன அவார்ட்ஸ் வேணும் சொல்லுங்கள்? எல்லாமே அவன் வாங்கியிருக்கேன். என்னுடைய சொந்த உழைப்பில் வாங்கினது. எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் நடுவில் 4 வருஷம் வேலையே செய்யலை. இதெல்லாம் நான் நான் யங் ஏஜில் சொல்கிறேன். எவ்ரி டே காலைல எழுந்துச்சு நான் ஷூட்டிங் போயிருக்கேன் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னாலோ சீண்டணும்னு நினச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன் இனிமேல். சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போடுறோம், பார்க்கலாம். பொம்பளை இது அது. என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா பெண்களை பத்தி தெரியாதுன்னு? எனக்கு எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. ஏன் 14 வருஷம் இருந்தேனே நான் என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் யார்? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. யாராவது பார்த்துருக்கீங்களா குடும்பமா? ஒரு எக்ஸ் குடும்பம் இன்டர்வியூவில் வர்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு சுரண்டி 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 ரத்தம் வர்ற அளவுக்கு, உயிர் போகிற அளவுக்கு சுரண்டுனா என்னங்க பண்ணுறது ஒரு மனுஷன்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? ஆக்டர் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது, என்னடா இவ்வளோ பெரிய ஆக்டர், இவருக்கு போய் இவ்வளோ பெரிய நிலைமை நடந்திருக்கா. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆர்த்தி கூட சேர்ந்து தான் வாழ்ந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்தார். அதுவும் வீட்டில் அவர் வாங்கி கொடுத்த வீடு, அவர் கட்டின வீடு, அப்படி இருந்த வீட்டில் அவர் வெளியே வந்திருந்தாரு. வெளியே அவர் வாடகைக்கு தான் வீட்டில் இருந்ததா நியூஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்படி இருக்கிற நிலைமையில அவர் பார்த்தீங்கன்னா மினிஷா ஒரு பாடகி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்படி இருந்ததால அவங்க 2 பேரும் போல லவ் பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரம் அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சோசியல் மீடியாவிலையும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, ஜஸ்ட் ஃபார் அ ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. நான் அவ்வளோ வேதனையில் இருக்கும்போது எனக்கு ஆறுதல் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க, மற்றபடி வேற யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைய கூட என்ன பார்க்க விடல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப இமோஷனலாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுத்திக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்லினா யாரு? அதாவது குஷ்பு தான் பார்த்தீங்கன்னா இவங்க பிரிஞ்சதுக்கான முக்கியமான காரணம் போல அப்படின்ற மாதிரி தான்
இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்க பெரிய ஆக்டர் தான், அவங்க என்னோட நல்லாவே நடிக்கிறாங்க தான், அதுக்கு நான் ஒரு காலில் கூட விட்டு நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக என்னுடைய பர்சனல் லைஃப்ல உள்ள இறங்கி இந்த மாதிரி தப்பான வேலைலாம் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதை பார்க்கும்போது என்னடா இது, இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒன்னா வாழ்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா படமும் நடிச்சிருக்காரு. மக்களுக்கும் அவர் நடிச்ச படம் ஓரளவுக்கு ஒரு 80% கிட்ட அவர் நடிச்ச படம் எல்லாமே மக்களுக்கு பிடிச்ச படமா தான் இருந்திருக்கு. இப்படி இருக்கும் நிலைமையில அவரை ஏன் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ஆதாரங்களா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இனிமே நான் வந்து வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை, என்னுடைய ஃபேமிலி பிரச்சனை, என்னோட டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், மற்றபடி இந்த வேலை எல்லாமே முடிக்கிற வரைக்கும் என்னால எந்த படத்துலயும் நடிக்க முடியாது, எந்த படமும் வெளியே வராது. அது 6 மந்த் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம், 3 இயர்ஸ் கூட ஆகலாம். அது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது அவருடைய ஃபேன்ஸ்க்கு எல்லாமே என்ன இதுக்காக போய் நீங்க நடிக்காம இருக்கலாமா, இதுக்காக ஒரே ஒரு ஒரு விஷயம் நீங்க சொன்னா போதும் நாங்க பண்றோம் அப்படின்றது, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா என்னென்ன அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை நடந்துச்சோ, என்னென்ன ப்ரூஃபோ அந்த ப்ரூஃப் எல்லாமே வெளியிட போறதா வந்து ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு எப்படி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜெயம் ரவி பத்தி? ஜெயம் ரவி அவங்க ஒய்ஃபு பிரிஞ்சு போனதை பத்தி, அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இன்னும் பெருசா தான் வெடிஞ்சிட்டு இருக்கு, அது சமாதானமா ஆகிற மாதிரி தெரியல. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு கன்ஃபார்ம் டைவர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த டைவர்ஸ் எப்போ நடக்கும், ஜெயம் ரவி எப்போ ஃப்ரீயா ஆவாரு, எப்போ டார்ச்சர் இல்லாம நிம்மதியா இருக்க போறாரு அப்படின்றது எல்லாமே பொறுத்து பார்ப்போம். இந்த மாதிரி கண்டினியூ அப்படி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.